வணக்கம். முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட சுனாமி தினத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகள் நாட்டின் பல பகுதிகளிலும் நடத்தப்பட்டன. 2 நிமிட மௌன அஞ்சலியுடன் அனர்த்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் இன்று இடம்பெற்றது. ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கு விசாரணை நேர்மையாக நடத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என வழக்கின் முக்கிய சாட்சியாளர் ரமேஷ் தலால் மோடியிடம் கோரிக்கை. பிரித்தானியாவின் பிரபல பொப்பிசை பாடகர் ஜோர்ஜ் மைக்கேல் காலமாகியுள்ளார். பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இன்று போல் ஒரு நாளில் 14 நாடுகளில் மக்களின் குடியேற்ற பகுதிகளை ஆக்கிரமித்த ராட்சத அலைகள் 2,50,000க்கும் மேற்பட்ட உயிர்களை பறித்துச் சென்றன. சற்றும் எதிர்பாராத தருணத்தில் ஏற்பட்ட பேரிடரால் இடம்பெயர்ந்த மில்லியன் கணக்கான மக்கள் செய்வதறியாது தவித்தனர். அந்த நினைவலைகளை நாம் இன்று மீட்டிப் பார்க்கின்றோம். மக்களின் மனங்களிலிருந்து நீங்காத நினைவுகள். ஒரு நிமிடத்தில் உலகையே புரட்டி போட்டது இயற்கையின் சீற்றம். பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. பல கோடி பெறுமதியான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன. சுனாமியின் கோர தாண்டவம் இலங்கை தீவினையும் ஒருமுறை மௌனிக்க வைத்தது. சுமார் 13,000 தீவுகளை உள்ளடக்கிய சிறிய ராஜ்யமே இந்தோனேஷியாவாகும். இந்தோனேஷியாவுக்கு அண்மித்து காணப்படுவதே தாய்லாந்தின் கோபிபி சுற்றுலா தீவாகும். தாய்லாந்திலிருந்து சுமார் 23 கிலோமீட்டருக்கு மேற்கே அமைந்துள்ள இலங்கையில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் திகதி பௌர்ணமி தினத்துடன் சூரியன் உதயமாகிறது. மக்கள் அன்றாட நடவடிக்கைகளில் வழமை போல் ஈடுபட்டிருந்தனர். இலங்கை நேரப்படி காலை 6:58 அளவில் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவிற்கு அண்மித்த கடற்பரப்பை ஆழி பேரலை ஆக்கிரமிக்க தொடங்கியது. நில அதிர்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து 1600 கிலோமீட்டர் தொலைவிலேயே இலங்கையின் அமைவிடம் காணப்பட்டது. உடனடியாக இந்த தாக்கம் உணரப்படாத நிலையில் இலங்கையின் கரையோரம் வழமை போன்று ரம்யமாக காட்சியளித்தது. காலை 7:28 அளவில் நில அதிர்வு இடம்பெற்று 30 செகண்ட்களில் இந்தோனேஷியாவில் ஆழி பேரலை ஊழி கூத்தாடியது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு உட்பட வடக்கு கிழக்கு கரையோர பிரதேசங்கள் மற்றும் காலி, மாத்தறை, ஹம்மந்தோட்டை மற்றும் களுத்துறை உள்ளிட்ட தென்கரையோர பிரதேசங்களை ஆழி பேரலை அள்ளி விழுங்கியது. எமது நாட்டில் சுமார் 35,000 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. சுனாமியினால் 979 குழந்தைகள் பலியாகினர். மேலும் 3,954 குழந்தைகள் பெற்றோரை இழந்தனர். சுனாமியால் உலகளாவிய ரீதியில் சுமார் 9,000 மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன. சுனாமினால் உயிரிழந்தவர்களை நினைவுபடுத்தும் நிகழ்வு ஒன்றை இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்வில் எரிரா, ரத்துகுருச உள்ளிட்ட சுனாமி கிராமங்களில் பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். இதன்போது 9:25 தொடக்கம் 9:27 வரை 2 நிமிடங்கள் உயிரிழந்தவர்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் தங்களின் உயிரிழந்த உறவினர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினருடன் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். இந்த மக்கள் கண்ணீருடன் தங்களின் உறவினர்களுக்காக பிரார்த்தனை செய்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் சுனாமியால் உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெற்று வருகின்றன.
தங்கச்சிர மகன், இந்த உறவுகள், மாமாவோட மாமிட பிள்ளைகள் எல்லாம் பிரிஞ்சு இப்ப 12 ஆண்டுகள் அடிக்கும். இந்த நினைவு இது எங்களால் இன்னும் மறக்க இல்லாத நிலையில் இருக்கும். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கு விசாரணை நேர்மையாக நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என வழக்கின் முக்கிய சாட்சியாளர் ரமேஷ் தலால் பிரதமர் மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வழக்கறிஞரான ரமேஷ் தலால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த விடயம் தொடர்பில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைகளின் பின்னணியில் மிகப்பெரிய சதித்திட்டம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறித்து பதில் வழங்குமாறு சிபிஐக்கு இந்திய உச்சநீதிமன்றம் அறிவித்தல் விடுத்துள்ள நிலையில் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ராஜீவ் கொலை தொடர்பான சிபிஐ விசாரணையில் பல குறைபாடுகள் காணப்படுவதாகவும் அவற்றில் முக்கிய விடயங்கள் சில விசாரிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ராஜீவ்காந்தி கொலை தொடர்பில் தனியாக துணை குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பில் தனிப்பட்ட முறையில் பிரதமர் கவனம் செலுத்தி நேர்மையான சுதந்திரமான விசாரணை நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா பாக் தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக தோட்ட மக்கள் கந்தப்பள்ளி நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 7ஆம் தேதி முதல் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்த பாக் தோட்ட மக்கள் இன்று முற்பகல் தொடக்கம் கந்தப்பள்ளி நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். 20 நாளா நாங்கள் போராட்டத்தில் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். எந்த அமைச்சர்மார்களும் எங்களுக்கு ஒரு முடிவு கொடுக்கல. ஒரு நாள் பேர 3 தவணையா போட்டு கொடுத்திருக்காரு இந்த தோட்ட தொழிலாளர் இந்த துறைக்கு. அதனால எங்கள் துறைய தோட்ட முகாமையாளர் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த பணிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர்கள், தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் நலன்புரி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். குடர்சலா கம்பெனியில பாக்கு தோட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் 3 டிவிஷன் இருக்குது. அதுல எஸ்கடையில உண்டு, பாக்கஸ்டேட் உண்டு, கந்தப்பள்ளி டிவிஷன் 3. இந்த 3 டிவிஷன்லயும் சாதாரணமா 1000 தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. இந்த 1000 தொழிலாளர்கள் அவங்களோட உரிமைகள் பறிக்கப்படுது. ஏன்னா அவர் ஆமியில இருந்துன்னு சொல்றாரு. அந்த ஆமி அடக்குமுறை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. இதன் காரணமாக அவர் எங்களுக்கு வேணாம், எங்களோட மக்களுக்கு வேணாம், எங்களுக்கு எல்லா உரிமையும் இல்லாம போச்சு. கிளிநொச்சி உருத்திரபுரம் உழவர் ஒன்றிய சனசமூக நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடமாகாண சபை உறுப்பினர் பசுபதி பிள்ளை உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். மாகாணத்தை கொண்டு நடத்த வேண்டுமாக இருந்தால், அபிவிருத்திகள் செய்ய வேண்டுமாக இருந்தால், வளர்ச்சியை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால், அவ்வாறான ஒரு சபைக்கு அதிகாரங்கள் என்பது முக்கியமானது. ஆனால் அந்த அதிகாரங்கள் என்பது இப்பொழுது மாகாண சபைக்கு பார்த்தீர்கள் என்றால் மிக மிக மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது. அரசாங்கம் கொடுக்கிற பணத்தில் நீ கிளிநொச்சிக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், அல்லது விவசாயத்துக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், கல்விக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், சுகாதாரத்துக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கமே குறித்து ஒதுக்கக்கூடிய பணத்தை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு வேலையை செய்வதுதான் மாகாண சபையாக இருந்தால், மாகாண சபையால் பாரிய அளவில் அபிவிருத்திகளை செய்ய முடியாது. ஆகவேதான் எமக்கு முழுமையான அதிகாரங்கள் வேணும். மாத்தளை தம்பலகல பகுதி மக்கள் தமது வைத்திய தேவைகளை பூர்த்தி செய்வதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றனர்.
தம்பலக்கல பிரதேச வைத்தியசாலையில் கடந்த 6 மாத காலமாக வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் எவரும் இல்லாத நிலை காணப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த மக்கள் வைத்தியசாலையோ ஆரம்ப சுகாதார நிலையங்களோ இல்லாத நிலையில் அடிப்படை மருத்துவ வசதிகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையில் அல்லற்படுகின்றனர். அத்துடன் கர்ப்பிணி பெண்கள், நோயாளர்கள் இந்த வைத்தியசாலையில் வைத்தியர்கள் இல்லாமையினால் மாத்தளை வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தம்பலகம, பிட்டகந்த, பெரிய செல்வக்கந்த, சின்ன செல்வக்கந்த மற்றும் மௌசாகலை ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாத்தளை பொது வைத்தியசாலைக்கு இந்த பகுதி மக்கள் செல்ல வேண்டியுள்ளது. அத்துடன் தேர்தல் காலங்களில் மாத்திரம் அரசியல்வாதிகள் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவதாகவும் தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் அசம்பந்த போக்காக செயற்படுவதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கிடைக்கிற வாரெல்லாம் இருக்கு. ஒரு நேர்ஸ் இல்ல, ஒரு டாக்டர் இல்ல, ஒரு அவசரத்துக்கு ஒரு பபா கிடைக்கிறதுக்கு போனாலும் கூட இப்ப அங்க போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான். எங்களுக்கு அங்க போனோன்னா ஒரு எங்க உங்க கூட்டிட்டு வந்து உங்க தோட்ட டாக்டர் இல்லையான்னு கேட்பாங்க. கந்தனூர்ல டாக்டர் இருந்தாலும் அங்க கிளினிக் வைப்பாங்க. போயிட்டு அவசரமா மருந்து எடுக்கலாது கிளினிக்காரவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. டாக்டர் மாதிரி இல்ல. 6 மாசமா அங்க டாக்டர் மாதிரி இல்லாம நாங்க பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு பபா கிடைக்கிறீங்கன்னு தூக்கிட்டு எங்களோட நாளைக்கு மாத்தாளிக்கே நாங்க போய்கிட்டது. இவ்வளவு பெரிய தோட்டத்துல எங்களுக்கு டாக்டர் இல்லாத தோட்டத்துல நாங்க உலகத்துல இருக்காளுமா. அப்படித்தான் காடா இருக்குது. துறமார்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. சரியான முறையில வேலை இல்ல. ஒரு வருஷத்துக்கு 2 முறை தான் வேலை கிடைக்குது. 2 மாசம் தான் வேலை கிடைக்குது. அந்த 2 மாசத்துக்குள்ள ஏதாச்சும் நாங்க ஒரு 10 ரூபா தேர்றேன்னு சொன்னாலும் அதுக்கடையில இந்த மாதிரி நிலைமை வந்துருது. சரியான சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டமா இருக்குது. 4 பிள்ளைக்கும் கொப்பி பென்சில் வாங்குறது கூட இன்னும் வழி இல்லாம தான் உட்கார்ந்துருக்கோம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.